எடப்பாடிக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட்டணியை ஒழுங்காக வச்சு திமுகவை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருப்பதாக எனக்கு தெரியலை. நீங்கள் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணத்தை விட ஏதோ கட்சியை நம்ம கைப்பற்றி கட்சியை கையில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டாவது எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டிய உளவுத்துறை அதிகாரிகள் நீங்கள் 130 சீட்டுக்கு ஜெயிப்பீங்க, நான் 140 சீட்டு ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறத நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? உளவுத்துறை அதிகாரிகளை பற்றி எனக்கு தெரியும். அவங்க ஒன்றும் நிபுணர்கள் இல்லை, சர்வே எல்லாம் ஒழுங்காகவே நடத்த தெரியாதவங்களுக்கு. அவங்க சொல்கிறத வச்சுட்டு 130 சீட்டு ஜெயிப்பேன், 140 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்லி போன தடவை எம்பி தொகுதியில் 0 ஆன மாதிரி மறுபடியும் 0 ஆக போகிறீங்களா? எல்லா கட்சி கூட்டணியாக அரவணைச்சு போகணும். நான் எதிரிகளாக இருப்பாங்க. தேர்தல் டைமில் ஆளுங்கட்சியை தோக்கடிக்கணும்னா எதிரியை கூட நண்பராக்கக்கூடிய சாதுரியம் வேண்டும். அதனால் உங்களுக்கு இவருக்கு நான் சொல்கிறேன், அமித்ஷாவுக்கு நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடிக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணும்? 170 கேட்குறாரு. அவங்க இது வந்து 150 கொடுத்துட்டு 84 எனக்கு கொடுங்கன்னு வாங்குங்க பிஜேபி. 84 நீங்கள் பிரிங்க. ஓபிஎஸ்க்கு எவ்வளவு, டிடிவி உங்கள் இது 150, எங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு பிரித்து ஒவ்வொருத்தரையும் சரி பண்ணுங்க. டிடிவி தினகரெல்லாம் ஃபெரா கேஸில் மாட்டியிருக்காரு. 15 கோடிக்கு மேலே அவர் வந்து இது கட்டணும், ஃபைனு கட்டணும். அதனால் நீங்கள் வந்து இவங்களை நான் சொல்கிறேன், பிஜேபியை நீங்கள் இவர் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி வந்து ஏற்கனவே கேஸில் மாட்டியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் தயவு தேவை. இவருக்கு ஃபெரா தயவு தேவை, அவருக்கு சிபிஐலேருந்து 5000 கோடி தயவு தேவை. அதெல்லாம் பயன்படுத்தி 84 சீட்டை வாங்கிடுங்க. வாங்கிட்டு 84 உங்களுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தகுதியின் அடிப்படையில் கொடுங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிக்காது. அதனால் இபிஎஸ் வந்து குறைஞ்ச சீட்டை கொடுத்தோம்னா அவராக ஓடிடுவாருன்னு நினைப்பார். அவருக்கு ஜெயிக்கிறது விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெயிக்கிறது உங்கள் எண்ணம் இல்லையா? எடப்பாடிக்கு தான் கேட்குறேன், ஜெயிப்பது எண்ணம் இல்லையா? கட்சியை மட்டும் காப்பாற்றினா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால் இந்த இதில் எல்லாத்துக்கும் பொறுப்பு வேணும். திமுகவை தோக்கடிச்சு ஆகணும். பாம்பு செத்து போச்சுன்னு நினைக்கக்கூடாது. அது காற்றை உறிஞ்சிட்டு மறுபடியும் உயிர் பெற்று வந்துடும். அதனால் திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கணும். 30,000 கோடி 40,000 கோடி கொள்ளையடித்ததை யார் நம்ம உதயநிதியும் சபரீசனும் கொள்ளையடித்ததா பிடிஆர் சொன்னார். அந்த 40,000 கோடி இறக்கியிருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணுமில்ல, ஒரு பலமான கூட்டணி உருவாக்கணுமில்ல. நீங்களே குறைஞ்ச சீட்டு கட்டால் அவனே ஓடிடுவான்னு நினச்சா நம்ம கட்சியை காப்பாற்றிக்கணும். திமுகவை தோக்கடிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தால் போதுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். கூட்டணியை உடைப்பவர்கள் மன்னிக்கவே முடியாது சொல்லிட்டேன்.